السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிக பெரும் கிருபை 29ஆம் தராவீஹ், ஒற்றைப்படை தராவீஹை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். நம்முடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் கபூல் செய்து பொருந்தி கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பிறை தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நடக்கும். பிறை தெரிந்தால் நாளை மக்ரிப் தொழுத கையோடு ஏத்திக்காப் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களை நாம் வழி அனுப்பி வைப்போம். அவர்கள் தமது இல்லங்கள் திரும்பி இஷா தொழுகைக்கு இறை இல்லம் வந்து சேர்வார்கள். இஷா தொழுகை இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை தெரிந்து விட்டால் 8 மணிக்கு பாங்கு சொல்லப்பட்டு 8:15க்கு இஷா தொழுகை நடைபெறும். அதற்கு பின்பு நேரம் மாறுவது பொறுத்து இஷா ஜமாத் பாங் ஒலிக்கப்படும். நாம் ஏற்கனவே அறிவிப்பு செய்திருந்தோம். அல்லாஹுடைய மகத்தான கிருபையினாலே இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை பெருநாளாக இருக்கும் பட்சத்திலே ஃபஜ்ரு தொழுகை 5 மணிக்கு பாங்கு ஒலிக்கப்பட்டு 5:30 மணிக்கு ஃபஜ்ரு தொழுகை நிறைவேறி மிக சுருக்கமான முறையிலே உரை நிகழ்த்தப்பட்டு வெகு வேகமாக நம்முடைய இல்லங்கள் திரும்பி நம்முடைய சுய தேவைகளை சீக்கிரமாக முடித்து கொண்டு 7:30 மணிக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் மிஸ்பாஹுத் அரபிக் கல்லூரியுடைய பானி ஹஜரத்தினுடைய வளாகத்திற்கு நாம் வந்துவிட்டோம் என்றால் சொற்பொழிவு துவங்கி 8 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகை அல்லாஹுடைய மகத்தான கிருபையினாலே சிறப்பாக நிறைவேறும். நினைவில் வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெண்களுக்கான அந்த தொழுகை நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதில் 7 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் பயான் தொடங்கி 7:30 மணிக்கு தொழுகை நடைபெறும் அல்லாஹுடைய கிருபையினாலே. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டிய சில நல்ல விஷயங்கள், கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், முக்கியமாக ஃபித்ரா பெருநாள் அன்றைக்கு தொழுகைக்கு முன்னாலேயே ஏழை எளியோருக்கு ஃபித்ராவுக்கு ஜக்காத் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறார்கள். ஃபித்ரா நாம் வழங்குகிறோமே, இவ்வாண்டு மாநில ஜமாத் உலமா சபையின் சார்பில் 90 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ராவை பற்றி பல முறை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். கோதுமையாக பேரித்தம்பழமாக அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். புனித மக்கா மதீனாவை மையமாக வைத்து ஒரு மரக்கால் பேரிச்சம்பழம் அல்லது ஒரு மரக்கால் ஷயீர் தொலி கோதுமை. ஒரு மரக்கால் என்பது 1 கிலோ 633 கிராம் கணக்கு வருகிறது. அதனுடைய அந்த விலையை அடிப்படையாக வைத்துத்தான் ஜமாத் உலமாவிலே 90 ரூபாய் என்று நிர்ணயம் செய்கிறார்கள்.
90 ரூபாய் தான் தர வேண்டுமா என்றால் அதற்கு மேலே ஒரு 10, 20 சேர்த்து தரலாமா என்றால் தரலாம். அதையும் கூட ஒரு கேள்வியாகவே கேட்டு பதிலாக பெற்றிருக்கிறார் நம்முடைய மக்கள். தர்மம் தானே, தர்மத்தை நாம் அதிகப்படுத்துகிற போது அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்துவானா இல்லை நம்முடைய செல்வத்திலே? முக்கியமாக அருமை சகோதரர்களே, சதக்கத்துல் ஃபித்ர் பற்றி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறும்போது ஃபரல என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஃபரல சதக்கத்துல் ஃபித்ரி. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சதக்கத்துல் ஃபித்ரை உங்களுக்கு ஃபரலாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்ன நாயகம், தொழுகைக்கு முன்னாலேயே அதை நிறைவேற்றி விட வேண்டும். வா அமர, அல்லாஹ் ஏவிருக்கிறான், அன்து அத்தா நில் மசாக்கீனி கபல சலாவுக்கு முன்னாலே, ஈதுல் ஃபித்ருடைய அந்த சலாவுக்கு முன்னாலேயே நிறைவேற்றிவிட வேண்டும் என்று. அந்த நேரத்தில் தான் நிறைவேற்ற வேண்டுமா என்று பார்த்தோம் என்றால் அப்படி ஒன்றும் கட்டாயம் கிடையாது. தொழுகைக்கு பின்னால் நாம் நிறைவேற்றக்கூடாது, தொழுகைக்கு முன்னால் நாம் நிறைவேற்றிவிட வேண்டும். நம்முடைய ஊரிலே நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. இரவு நேரத்திலேயே சதக்கத்துல் ஃபித்ரை நம்முடைய மக்கள் ஏழை எளியோருக்கு வழங்குகிறார்கள். ஏழை எளியோரும் நம்முடைய வீட்டு கதவை தட்டி பெற்று செல்கிறார்கள். ஒரு நாள் 2 நாட்கள் முன்னால் கொடுத்தாலும் கூட அது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். புகாரி ஷரீஃபிலே அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. ஆனால் சொல்லி கொடுக்க வேண்டும். பெருநாளுடைய செலவுக்காக வேண்டி இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வேறு செலவுக்கு நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். காரணம், சதக்கா ஃபித்ர் ஏற்படுத்தப்பட்ட நோக்கமே ஈதுல் ஃபித்ர், அந்த ஈகை திருநாள் பெருநாள் அன்று வசதி படைத்தவர்கள் முதல் ஏழைகள் வரை எல்லோருமே குதூகலமாக மகிழ்ச்சியாக அன்றைக்கு இருக்க வேண்டும், ஈதுல் ஃபித்ரை கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். எனவேதான் அன்றைய நாளுடைய உங்களுடைய முக்கிய செலவுகளுக்கு இந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நாம் முன்கூட்டியே கொடுத்தாலும் அது ஆகுமான ஒரு விஷயம்தான். நம்மிடத்திலே சிலர் உங்களுடைய சதக்காவை இடத்திலே தாருங்கள், ஃபித்ராவை தாருங்கள், நாங்கள் ஏழை எளியோருக்கு வழங்குகிறோம் என்று கேட்டு வந்தால், அருமை சகோதரர்களே பெரியோர்களே, அதை தவிர்த்து கொள்ளுங்கள். நாம நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஏழை எளியோருக்கு, நம்மை தேடி வரக்கூடியவர்களுக்கு கொடுப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். உறவினர்களுக்கு நாம் கை கொடுக்க வேண்டுமா இல்லையா? அவர்கள் அந்த ஃபித்ராவை வசூலித்து யார் யாருக்கோ கொடுப்பார்கள். ஆனால் நம்மை சுற்றி எத்தனை ஏழை எளியோர் இருக்கிறார்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டுமே. எனவே அன்பான சகோதரர்களே பெரியோர்களே, ஏழை எளியோருக்கு நாம் முக்கியமாக கொடுக்க வேண்டும். குறிப்பாக உற்றார் உறவினர்களுக்கு முதலிடம் நாம் தர வேண்டும். இரண்டாவது விஷயம், எதற்காக வேண்டி இந்த ஃபித்ரா? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அது பற்றியும் நமக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபித்ராவை நமக்கு கடமையாக்கிய நோக்கம், அங்கேயும் ஃபரதுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார்கள். ஃபித்ராவை கடமையாக்கிய நோக்கம், நம்முடைய நோம்பில ஏதாவது குறைகள் இருக்குமானால், வீண் பேச்சுக்கள், வீண் காரியங்கள், லகுவி ஒரு ரஃபஸ் ஈடுபட்டிருந்தோம் என்றால் அதை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இந்த ஃபித்ரா அமைகிறது. மட்டுமன்று, அன்றைக்கு ஏழைகளுக்கு அது ஒரு உணவாகவும் அமைகிறது. துகுரத்தன் தூமத்தன் உணவாகவும் அமைகிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து சொன்னார்கள், தொழுகைக்கு முன்னாலேயே ஃபித்ரா வழங்கப்பட்டு விட்டால் அதுதான் உண்மையான ஃபித்ரா. ஃபஹிய ஸகாத்தும் மஃப்ரூதா. தொழுகை முடிந்ததற்கு பின்னாலே வழங்கப்பட்டால் ஃபஹிய சதகத்தும் என சதக்காத்து என்றார்கள். வருடம் பூராவும் நாம் தான தர்மங்கள் வழங்குகிறோமே, அது போன்ற ஒரு தர்மமாக ஆகிவிடும். ஃபித்ரா நிறைவேறாது. ஃபித்ரா பற்றி ஜகாத் என்கின்ற வார்த்தையும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறார்கள். ஃபித்ரா நிறைவேறாது என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஈதுல் ஃபித்ர் தொழுகைக்கு முன்னாலேயே கொடுத்து விடுவதை கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, இது ஒரு உன்னதமான திட்டம், உயர்ந்த திட்டம். மிகவும் மக்களுக்கு ஒரு தாராள திட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும், குதூகலமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்லவே. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கின்ற அடிப்படையில. எனவே அருமை சகோதரர்களை பெரியவர்களே, இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். முக்கியமாக அருமை சகோதரர்களை பெரியவர்களே, இன்றைக்கு இன்னும் சில விஷயங்களை நாம் சொல்ல விரும்புகிறோம். ஏத்திகாப் இருக்கிறார்கள் நண்பர்கள்.
ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த அருமை சகோதரர்கள் யார் 10 நாட்கள் இருக்கிறார்களோ அது சுன்னத்து முஅக்கதாவை நிறைவேற்றுகிறார்கள். உண்மையிலே அது சட்டம் ஃபரது கிஃபாயா தான், அதில் சிந்தித்தும் சந்தேகம் கிடையாது. யாராவது ஓரிருவராவது ஏத்திகாஃப் இருக்க வேண்டும், அப்போதான் எல்லோர் சார்பிலையும் அது நிறைவேறிவிடும். அதான் ஃபரது கிஃபாயா என்பது. ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 10 நாட்கள் ஏத்திகாஃப் இருந்ததன் பேரிலே அது சுன்னத்து முஅக்கதாவாக மாறுகிறது. அந்த சுன்னத்து முஅக்கதாவை இந்த மும்மூர்த்திகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, மேலும் சில அன்பர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், இளவல்கள் 2 நாட்கள் 3 நாட்கள் இருக்கிறார்கள். அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான். அதனுடைய நன்மைகள், பரக்கத்துகள் அந்த பெருமக்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோரையும் ஏற்றொரு புரிவானாக. ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த அன்பு சகோதரர்களுக்கும் அவர்களை பார்க்கின்ற நமக்கும் கிடைக்கின்ற ஒரு படிப்பினை என்னவென்று கேட்டால், அந்த படிப்பினையைத்தான் நாம் இப்போது சொல்ல வருகிறோம். ஹதீஸ் கிதாபுகளிலே காணப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே சில கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். அதிலே முக்கியமாக தக்லீலு தஆம், உணவு கட்டுப்பாடு. தக்லீல் என்றால் கில்லத்திலே உள்ள ஒரு வார்த்தை. நோன்பு மூலமாகவும் அந்த பாடத்தை நாம் படிக்கிறோம். தக்லீலுல் மனாம், தூக்கத்தையும் லிமிட் பண்ண வேண்டும், கண்ட்ரோல் பண்ண வேண்டும். தூக்கம் தக்லீலுல் மனாம், தேவைக்கு தூங்க வேண்டும். எத்தனை மணி நேரம் தேவையோ அத்தனை மணி நேரம் தூங்கிக் கொண்டே இருக்க முடியாதல்லவா. 3வது ஒரு விஷயம்தான் அருமை சகோதரர்களே, தக்லீலுல் கலாம், கலாமை குறைக்க வேண்டும். பேச்சை நாம் வடிகட்ட வேண்டும். நம்முடைய பேச்சு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் பேச வேண்டும். காரணம், ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் வீண் பேச்சு பேச மாட்டார்கள். நான் பள்ளிவாசல்ல இருக்கிற போதே சில சகோதரர்கள், பேசாதீர்கள் பேசாதீர்கள், வீண் பேச்சு அவர் பேசாமல் தான் இருக்கிறார். அப்ப அவர்களுக்கு கிடைக்கின்ற பாடம் மட்டுமன்று, நமக்கும் கிடைக்கின்ற ஒரு பாடம். இதுல நமக்கு என்ன கிடைக்கிறது என்று கேட்டால், அருமை சகோதரர்களே, நாம் பேசுகின்றோமே, நம்முடைய பேச்சில 3ல் 1 இருக்கும். ஒன்று, நம்முடைய பேச்சு தீனுக்கும் துனியாவுக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அது ஆகுமான ஒரு விஷயம். மற்றொரு விஷயம், தீனுக்கும் பிரயோஜனம் இல்லை, துனியாவுக்கும் பிரயோஜனம் இல்லை. சொல்ல போனால் நம்முடைய பேச்சின் காரணமாக அதனால் விளைவுகள் தான், பின் விளைவுகள் தான் உண்டாகிறது. நாம் சொல்லி அறிய வேண்டிய விஷயம் இல்லை, அப்படிப்பட்ட பேச்சு பேசக்கூடாது. 3வது ஒரு விஷயம், நாம் பேசுகின்றோம், ஆனால் பேசுவதன் காரணமாக எந்த ஒரு பயனுமே இல்லாமல் இருக்கிறது. எந்த ஒரு பயனுமே, அது குற்றம் இல்லை. அதிகப்படியான பேச்சுக்கள், அந்த பேச்சுக்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஏத்திகாஃபினுடைய திட்டம், ஐடியா. நாம் மிகவும் கவனமாக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். என்ன தேவையோ, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மருகி தருக்குஹு மாலா யைனிஹி, ஒரு முஸ்லிமுடைய இஸ்லாத்திற்கு அழகு எதிலே இருக்கிறது என்றால், வேண்டாததை அவர் பேசக்கூடாது, வீணானதை அவர் பேசக்கூடாது, வீணானதை பேசக்கூடாது. என்ன காரணம்? அந்த வீணான பேச்சுக்கள் இருக்கிறதே, அந்த பேச்சுக்களுக்கும் மறுமை நாளிலே கேள்வி இருக்கிறது. மா எல்ஃபிலு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சையும் கணக்கெடுக்கக்கூடிய மலக்குமார்கள் நம் உடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல பேச்சு பேசணுமா, பயனுள்ள பேச்சு பேசணுமா, நமக்கு மறுமை நாளிலே அது பயன் கொடுக்கும். வீண் பேச்சு பேசணும் என்றால் மறுமை நாளிலே கேள்விக்கு நாம் ஆளாகுவோம். இன்றைக்கு முர்சலாத் அந்த சூறாவிலே ஹாதா யௌமுலா யன்திகூன் என்கிற அந்த வசனம் வருகிறது அல்லவா. மறுமை நாளிலேயும் இப்படி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அங்கேயும் பேச ஆரம்பிப்பார்களாம். அங்கே அவர்கள் விசாரணை கூண்டிலே நிறுத்தப்பட்டிருப்பார்கள். இங்கே உலகத்திலே பேசுவது போன்று கொஞ்சம் கூடுதலாக. அப்போது அவர்களை பார்த்து சொல்லப்படுமாம், இந்த நாள் பேசக்கூடிய நாள் அல்ல. நீங்கள் எந்த ஒரு உதிரும் சொல்ல முடியாது. நீங்கள் செய்த குற்றங்களுக்கு, உலகத்திலே செய்த அந்த குற்றங்களுக்கு, நீங்கள் செய்த அடாவடித்தனங்களுக்கு இங்கே உங்களுக்கு பேச சான்ஸே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிடுவானாம். வல்முர்சலாத்து சூறாவிலே நாம் ஓதினமே, ஹாதா யௌமுலா யன்திகூன் ஃபயஅ்ததிரூன், அவருடைய உதிரி ஏற்றுக்கொள்ளப்படாது என்று. அப்படியானால் மறுமை நாளிலே நாம் விசாரணைக்கு ஆளாக்கப்படுவோம் என்று தெரிகிறது. இந்த பேச்சையும் வடிகட்டுவதற்கு ஒரு அருமையான ஒரு பயிற்சி தான் இந்த ஏத்திகாஃப் பயிற்சி. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இது ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் சேர்த்துத்தான் இருக்கிறது.
சிட்டிகள்ல நாம் பார்க்கலாம், டவுன்கள்ல நாம் பார்க்கலாம். பல தடவை நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற போது கூட்டமாக பேசிக் கொண்டிருப்பார்கள், இரவெல்லாம் பேசுவார்கள். இளைஞர்கள், சில இளைஞர்கள் என்னதான் பேசுவார்களோ. ஆனால் அருமை சகோதரர்களே, இந்த பேச்சினுடைய விளைவு நமக்கு எந்த காலமும் ஏற்பட்டு விடக்கூடாது. அதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நாம் சொல்ல விரும்புவது என்னவென்று கேட்டால், அன்பான பெருமக்களே, நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தானே, சுருக்கமாகத்தான் சொல்லுகிறோம், நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆறும் நோன்பு. ஆறும் நோன்பு நோக்கின்ற நியத்து உள்ளவர்கள் இன்ஷா அல்லாஹ் இப்போதே தாங்கள் நியத் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஊரிலே பாரம்பரியமாக சில பெருமக்கள் ஆறு நோன்பு, துல்ஹஜ் பெருநாள் அப்போது 9 நாட்களும் நோன்பு நோற்று 10ஆம் நாள் நோன்பு திறப்பார்கள். நம்முடைய மக்கள் இருக்கிறார்கள். எனவே யாருக்கு நோன்பு நோக்க வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் ஆறு நோன்பு. காரணம், பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்திருக்கிறார்கள், புனித ரமதான் மாதத்திலே முழுக்க நோன்பு நோற்று சும்மா அத்துபவுஹு பிசித்தி மின் ஷவ்வால், ஷவ்வால் 6 நாட்கள் தொடர்ந்து நோன்பு நோற்றார்கள் என்றால் கானக சியாமி தஹர், காலம்பூராம் நோன்பு நோற்ற பலன் அவர்களுக்கு கிடைக்கிறது என்பது முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இது மிகப்பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை பெற வாய்ப்பு உள்ளவர்கள், அப்படியானால் ஆயுள் புறாம், ஒரு ஹதீஸ்ல ஆண்டு பூராம் நோன்பு நோற்ற ஒரு பாக்கியம் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைத்து இது போன்ற அமல்களை செய்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு நாம் கேட்கிற துஆவுக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் மகத்துவம் இருக்கிறது. இது ரம்ஜான் மாசத்தினுடைய இறுதி நாட்கள். இந்த இறுதி நாட்கள்ல நாம் நிறைய துஆ கேட்க வேண்டும். கையை ஏந்தினோம் என்றால் வெகு சீக்கிரமாக கையை இறக்கக்கூடாது, ஏந்தியவாறு இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு நற்சுகத்தை தா, என் குடும்பத்தினருக்கு நற்சுகத்தை தா, என்னிடத்துல யார் துஆ செய்யும்படி, எத்தனை பேர் நம்மிடத்தை துஆ செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்களா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் துஆ செய்கிறோம். அப்படியே மறந்து விடுவதா? ஒருபோதும் நாம் மறக்கவே முடியாது. என்ன காரணம் தெரியுமா அருமை சகோதரர்களே? இந்த நோன்பு பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறானே, அந்த வசனத்தினுடைய முடிவிலே நோன்புனுடைய அந்த ஆயாத்தை நிறைவு செய்யும் போதே எப்படித்தான் நிறைவு செய்கிறான் என்றால், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி, துஆவை கொண்டுதான் நிறைவு செய்கிறான். எனவே இது போன்ற நோன்புகளை நோற்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு என்னுடைய அடியார்கள் என்னிடத்திலே கையேந்தினார்கள் என்றால், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன். உஜீபு தாவத்த தாய் இதா தானி, என்னிடத்தில் அவர்கள் துஆ கேட்டார்கள் என்றால் துஆ கேட்கக்கூடிய துஆவை நான் அங்கீகரிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நோன்பு காலத்தினுடைய அந்த இறுதி நாட்களில் நாம் இருக்கிறோமே, இது துஆ கேட்கிற நாள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நமக்காக, நம்முடைய சமுதாயத்திற்காக, நம்முடைய உற்றாருக்காக, சுற்றாருக்காக, நம்மிடத்தை துஆ செய்ய கேட்டுக்கொண்டவர்களுக்காக வேண்டி உலக மக்கள், மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்காக, பலஸ்தீன் மக்களுக்காக மஸ்ஜித் அக்ஸா குதுஸ் தினம், நேற்றைய அந்த வெள்ளிக்கிழமை குதுஸ் தினம் கொண்டாடினார்கள். அந்த மஸ்ஜித் அக்ஸா இருக்கிறது, அது நமக்கான ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் நாம் தொழுகிற போது 25,000 மேலே நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது. இன்றைக்கு இஸ்ராயலினுடைய அதிகார எல்லையிலே அது இருந்து கொண்டிருக்கிறது. அது முஸ்லிம்களிடத்தில் திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒவ்வொரு ரம்ஜான் மாசத்திலேயும் கடைசி வெள்ளியை குதுஸ் தினமாக கொண்டாடுகிறார்கள். இது போன்று ஒவ்வொன்றாக நாம் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். புனித மக்காவிலே அப்துல் ரஹ்மான் சுதைசி அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் துஆ கேட்டிருக்கிறார்கள், அழுது கேட்டிருக்கிறார்கள். உலக மக்கள் யாவருக்குமாக கேட்டிருக்கிறார்கள், அல்லாஹ் கபூல் செய்வானாக. எனவே நாம் பிறருக்காக துஆ கேட்டோம் என்றால் நம்முடைய துஆ கபூலாக ஆகிவிடும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்த ஒரு ஹதீஸ், ஒரு மூமின் தம்முடைய சகோதரருக்காக மறைவிலே இருந்தவாறு அவர் கேட்கிற துஆ இருக்கிறது, அது முஸ்தஜாபாவா இருக்கிறது, மக்பூலாக இருக்கிறது. அவருடைய தலைமாட்டில் அவர் அருகே ஒரு மலக்கு இருந்து கொண்டு ஆமீன் ஆமீன் கூறிக்கொண்டிருக்கிறார். நாம் துஆ கேட்க கேட்க அன்பான பெருமக்களே, நம்ம அருகே மலக்குகள் இருந்தது, அந்த துஆவுக்கு ஆமீன் கூறுகிறார்கள். மலக்கு ஆமீன், இது நாம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்ல, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஹதீஸ். எனவே நாம் துஆ கேட்கின்ற ஒரு காலகட்டம், உலக முஸ்லிம்கள் பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அடுத்தடுத்து சில முன்னெடுப்புகளை நம்முடைய சமுதாயம் எடுக்க வேண்டியிருக்கிறது. வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பது என்கின்ற பல்வேறுபட்ட விஷயங்கள் நம்முடைய தமிழகத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலையுமே முஸ்லிம்களுக்கு ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள். இந்த எல்லா பிரச்சனைகளையும் நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வந்து, எங்கள் ரட்சகா, நீதான் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் உதவ வேண்டும், பாதுகாப்பு தர வேண்டும்,
பலஸ்தீன் மக்களுக்கு நல்ல விடிவுகளை தீர்வுகளை தர வேண்டும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏந்திய கரங்களை சீக்கிரமாக இறக்கி விடாமல் எந்த அளவுக்கு துவா கேட்க முடியுமோ, இதோ ஏத்திக்காப் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் 3 பேரில் ஒருத்தர் வெகு நேரம் துவா கேட்டுக்கொண்டே இருந்தார். நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போய்விட்டேன். இவ்வளவு நேரம் துவா கேட்கிறார், யாருக்காக கேட்கிறார்? பேர் சொல்லுவதற்கு எனக்கு நாட்டம் இல்லை. ஒரு உதாரணத்திற்காக, ஒரு விளக்கத்திற்காக சொல்லுகிறேன். இந்த பிள்ளைகள் நமக்காக வேண்டி, நம்முடைய சமுதாயத்திற்காக, சமூகத்துக்கு நாம் நம்முடைய நன்றி கூறியவர்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நாம் அவர்களை முகமன் கூறி ஆலிங்கனம் செய்து முஆனக்கா செய்து அவர்களை வழி அனுப்ப வைக்க வேண்டிய காரணம், அந்த சுக்ரியாவுடைய உணர்வு நமக்கு எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அல்லவா? எனவே அருமை சகோதரர்களே, இந்த புனித ரமலான் மாதத்தை அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி இருக்கிறான், மிகவும் திருப்தியாக ஆக்கியிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் ஆண்டு பூராவும் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவைகள், ஹாஜாத்துகள் நிறைவேற வேண்டும். நம்மிடத்தில் துவா கேட்கும்படி சொன்ன நல்லோர்கள், நம்முடைய பெருமக்கள், உற்றார் உறவினர்கள், அவருடைய தேவைகள் நிறைவேற வேண்டும். ஒவ்வொரு காலகட்டங்களிலுமே இந்த முஸ்லிம் மக்கள் சுபிட்சமாக இருக்க வேண்டும், இந்த சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற நல்ல துவாவை நாம் இந்த நல்ல நேரத்திலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. காரணம் இருக்கிறது, இன்னமல் ஆமாலு பில் ஹவாத்தீமி, அமல்களுக்கு எப்போது அல்லாஹுடைய திருப்தி கிடைக்கும் என்று கேட்டால் அதனுடைய முடிவுகளை பொறுத்து. முடிவுகள் மிக சிறப்பாக அமைவதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். வல்ல ரஹ்மான் நம் எல்லோரையும் தன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்பூலான நல்ல அடியார்கள் கூட்டத்திலே சேர்த்துக் கொள்வானாக. அதே போன்று அருமை சகோதரர்களே, யார் யாரெல்லாம் இந்த புனித ரமலான் மாதத்திலே நம் மக்களுக்காக பல்வேறுபட்ட உதவிகளை நம்முடைய ஜாமியா மஸ்ஜித் சார்பாக செய்திருக்கிறார்கள், மற்றும் நம்முடைய மிஸ்வாவுதா அரபிக் கல்லூரிக்கு செய்திருக்கிறார்கள், அவர்கள் இனிப்பு கஞ்சி வழங்கியிருக்கிறார்கள் மற்றும் நோன்பு கஞ்சி வழங்கியிருக்கிறார்கள். நோன்பு திறக்கக்கூடிய பெருமக்களுக்கு பல்வேறுபட்ட பட்சணங்களை வாரி வாரி வழங்கியிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பல்வேறுபட்ட அறப்பணிகளில், தர்ம பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டுமா? இல்லை, நன்றியோடு துவா செய்ய வேண்டுமல்லவா? எனவே அவர்கள் நம்முடைய ஊர் மக்கள், நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் என்னென்ன தான தர்மங்கள்லாம் செய்தார்களோ, என்னென்ன பல்வேறுபட்ட அறக்காரியங்களை ஈடுபட்டார்களோ, எல்லாவற்றையும் அல்லாஹ் கபூல் செய்து நம்முடைய பள்ளியாசலுக்காக வேண்டி பைத்துல் மாலுக்கு உதவி இருக்கிறார்கள். அதே போன்று ஹாபிஸா உதவி செய்திருக்கிறார்கள். பல்வேறுபட்ட நன்மைகள் செய்திருக்கிறார்கள். மிஸ்பாகுதாவுக்காக வேண்டி வாரி வாரி வழங்கியிருக்கிறார்கள். சந்தாக்கள், நன்கொடைகள், இது எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் கபூல் செய்து பொருந்து கொள்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தித்தவனும் நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.